உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மான சும்மாயில் விளையாலை வரிசை நம்ம விஷா. ரமலான் இன்னும் 2-3 நாளில் தொடங்க போகுது. அது வரவேற்கிறதுக்காக எல்லோரும் தயாராக இருப்பீங்க. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்து சமையலறையிலேயே அதிக நேரம் செலவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவாக இருக்கணும். அந்த மாதிரி சில ரெசிபீஸோட டிப்ஸோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த எல்லா டிப்ஸும் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரமலானில் அதிக நேரம் சமையலறையில் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. முதல்ல நமக்கு நிறைய பூண்டு இஞ்சியெல்லாம் தேவைப்படும். பூண்டு எப்படி உளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பூண்டை வெட்டி ஒரு பெரிய குப்பியில் போட்டு நல்லா குலுக்குங்க. கொஞ்ச நேரத்தில் அதோட எல்லா தோலும் உறிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். தொடங்கலாமா? நிறைய வீடுகளில் எல்லாத்துக்கும் பிடிச்சது இன்னுமே கஞ்சியும் வடையும் தான். அந்த வடையை ஒரேடியாக எப்படி 5 நாளுக்கு ஒரு தடவை செஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை கூட செய்யலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வரமிளகு, அப்புறம் இஞ்சி, ஒரு தேக்கரண்டி சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்கிறேன். கொத்தமல்லி தலையும் தான். நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்செடுக்க போகிறோம். கைப்படாமல் அரைச்செடுக்கணும். உப்பும் போட வேண்டாம். இதில் ஜீரகம் வேணும்னா அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் போட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் கிடையாது. இது ஒரு 2-3 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வெளியே வச்சா போதும். அடுத்ததாக கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கான மிக்ஸை முதல்ல செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தினமும் அளந்துட்டு இருக்க வேண்டாம். அதனால் நான் இன்றைக்கி 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நமக்கு இதுக்கு 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசிலையோ இல்லை பச்சரிசிலையோ செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு சுற்றி சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுக்கோங்க. அப்போ இன்னுமே வசதியாக இருக்கும். பல்லில் வைக்கிற மாதிரியே கஞ்சி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அதை கொஞ்சமாக கஞ்சியில் போட்டிருந்தாலே அந்த பல்லியில் செய்கிற அதே கஞ்சி மாதிரியே இருக்கும். அதுக்காக இப்போ நான் ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடி வச்சுக்க போகிறேன். ஆனால் மிக்சியில் இல்லை. முழுசாக பொரிச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நறுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் இடையில ஜீரகம் உடையாமல் கிடைக்குமோ நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி குப்பியில் போட்டு எடுத்து வச்சிடலாம். வெளியே வச்சாலே போதும். ஏன்னா எப்படி இந்த 1 மாதத்துக்குள்ளே தீர்த்துடுவோம்ல. அப்புறமா இந்த 30 நாள் நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு வேலை என்னென்னா பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நறுக்கி அரைச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா தினமும் மசாலா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று சமைப்போம். அதுக்காக அந்த மசாலாவை இப்போ நான் அப்படியே பண்ணி வைக்க போகிறேன். அதுக்காக இப்போ என்னென்னா 1 கிலோ அரிசி பிரியாணி செஞ்சோம்னா எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் இப்போ செய்ய போகிறேன். இதனை விட நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, நல்ல புளிப்புள்ள தக்காளி, அதனால 3 தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு நான் முன்னாடி காமிச்சேன்ல அப்படி தான் ஒளிச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா கறி குழம்பு, கட்லட், அதுக்கப்புறம் பிரியாணி கூட இதை வச்சே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்காக இன்றைக்கி 1/2 டம்ளர் மரச்செக்கு கடலைன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகாய் அதிக காரமே இல்லை, 4 போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி அரைச்சும் நறுக்கியும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். நல்லா வணங்கணும். மூடி வச்சு வணக்குங்க. அதுக்கப்புறமா புதினா, இஞ்சி, பூண்டு அரவை இதையும் போட்டு நல்லா மூடி வச்சு வணக்கிடுங்க. இது கரம் மசாலா. இது எப்படி பண்ணுறதுங்கிறது பின்னாடி வரப்போகுது. கொஞ்சமாக தண்ணி, 1/4 கப் தயிர், உப்பு,
மிளகாய் பொடி, இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு அனுசரித்து போட்டுக்கோங்க. நல்லா மசியறதுக்காக ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். அடுத்தது என்னோடய சீக்ரெட் கரம் மசாலா. 3 பொருள் போதும். எங்கள் அம்மா பாட்டி அவங்க பாட்டியெல்லாம் செஞ்சது. கையளவுலேருந்து சொல்ல போகிறேன். மெஷர்மெண்ட்டோ கப்போ இல்லை எதுவுமே தேவையில்லை. ஒரு கைப்பிடி முழுக்க பட்டை எடுத்துக்கணும். அதுக்கு 20 ஏலக்காய், 15 கிராம்பு. இதை நல்லா மெதுவாக வறுத்தெடுக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு வறுத்துடக்கூடாது. மெதுவாக வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி ஒரு கண்ணாடி கொட்டையில் போட்டு வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது, மனமும் மாறாது. தானாக விசில் போகிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறமா திறக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும், அதுதான் கணக்கு. இந்த எண்ணெய் தான் இதை கெட்டு போகாமல் பார்த்துக்கும். ஊறுகால எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதை ஒரு நல்ல சுத்தமான நல்ல காஞ்ச குப்பையில் போட்டு மூடி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஏன்னா நான் சட்டுன்னு பிரியாணி கறி குழம்புன்னு வச்சு தீர்த்தரலான்னு இருக்கேன். நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு வச்சு கூட இதை நீங்கள் உபயோகிக்கலாம். எந்த குருமா வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நோன்பு வைக்க முடியாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். சாப்பாடே கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா. அதனால் வீட் நூடுல்ஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறது, கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். இதையும் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், எப்போ வேணால் உபயோகிச்சுக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவில் 1 முட்டை, 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1 முட்டை, இதுதான் கணக்கு. கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சிட்டு உப்பும் போட வேண்டாம், உடனே பரத்திடலாம். ஊரெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்காக நான் இன்றைக்கி பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஏன்னா இது செவ்வக வடிவில், ரெக்டாங்குலர் வடிவில் இதை நம்ம பரத்தி எடுக்கணும். எங்கே பரத்துறீங்களோ அதுக்கு மேலே நல்லா மாவு தடவிக்கோங்க. அப்புறம் பரத்துகிற அந்த குச்சிலையும் நல்லா மாவு தடவிக்கோங்க. இது ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது ஒட்டாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சன்னமாக வர அளவுக்கு பரத்திக்கலாம். ரொம்ப சன்னமாகணும் அப்படின்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு ஆனால் போதும். பரத்துற 2 பக்கமுமே நல்லா மாவு போட்டு அப்புறமா தடவிக்கோங்க. கோதுமை மாவு தான், அரிசி மாவு இல்லை வேறு மாவெல்லாம் இல்லை. தடவிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் வடிவத்தில் அதை மடிச்சுக்கணும். இப்போ நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். மடிக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். ஏன்னா நடுவில் மாவு இருக்கனால பொதுவாகவே ஒட்டாது. அப்புறமா அதை அப்படியே பிடிச்சி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதை அப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா மேகி நூடுல்ஸில் எப்படி நீளமாக வரும் அந்த மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், வீட் நூடுல்ஸும் வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. இதில் நல்லா மாவு போட்டு பெதறிட்டு ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர், காற்று போகாத கண்ணாடி குப்பையில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போ வேணுமோ அப்புறம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அப்படியே உபயோகிச்சுக்கலாம். பண்ண எல்லா விஷயங்களையும் வச்சு எப்படி நான் ரமதானுக்கு சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத ரமதான் வ்ளாகில் கண்டிப்பாக போடுறேன். அது வரைக்கும் இதை எல்லாத்தோடையும் பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் கை சாட்டடை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.